அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள். பொதுவாக பயணம் செய்வதற்காக இது போன்ற கட்டுமானம் செய்த அமைப்பெல்லாம் 4ஆம் பாவத்திலே நிலையான தன்மையிலே வரும். நிலையான பொருளாக உருவாக்கக்கூடிய இரும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருப்பதால் பொதுவாக 4ஆம் பாவம் என்பது கட்டுமானம், நிலையான தன்மை, அது நீண்ட காலத்திற்கு இருக்கக்கூடிய அமைப்பு என்பதை இந்த ரயில் பெட்டிகளை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அது எவ்வாறு 3ஆம் பாவத்தோடு தொடர்பு கொள்கிறது என்றால் ஒரு கருவியாக இந்த 3ஆம் பாவத்திற்கு சப்போர்ட் செய்கிறது. எனவே 4ஆம் பாவம் 3ஆம் பாவத்தை கெடுக்காது. 3ஆம் பாவத்தை கெடுக்கக்கூடியது 2ஆம் பாவம் மட்டுமே. அந்த 2ஆம் பாவம் எவ்வாறு என்றால் 3ஆம் பாவத்திற்கு 12ஆம் பாவமாக இந்த 2ஆம் பாவம் வருவதால் ஒருவருக்கு தனம் கையிருப்பை செலவு செய்யாமல் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்களெல்லாம் பொதுவாக பயணத்தை விரும்பாமல் ஒரே இடத்திலேயே தங்கிவிடுகிறார்கள் என்பதை நாம் ஓரளவு அனுமானித்துக் கொள்ளலாம். யார் ஒரு மன மகிழ்ச்சிக்காக என்னுடைய பணம் எனக்கு செலவுக்கு வேண்டும், என்னுடைய மகிழ்ச்சிக்காக வேண்டும், அது எனக்கு சந்தோஷம் தர வேண்டும் என்று எண்ணுகிறார்களோ இது போன்ற பயணங்களில் அதிகமாக ஈடுபடுவார்கள் என்பதை நாம் கருத்தாக இங்கே பதிவு செய்யலாம். பொதுவாக இது போன்ற பிரம்மாண்ட அமைப்பு 3ஆம் பாவத்திற்கு சப்போர்ட் செய்கிறது என்பதை இந்த வீடியோவில் இதன் மூலமாக உங்களுக்கு தெரிவிக்கிறேன். இதே போன்று பேருந்துகளும் கட்டுமானங்கள் தான், கப்பலும் கட்டுமானம் தான், விமானமும் கட்டுமானம் தான். அடுத்ததாக செல்லக்கூடிய ஜெட் விமானம், ஏர் விமானம் அனைத்தும் கட்டுமானத்திலே வரும். இந்த கட்டுமானங்கள் என்றும்போது இந்த 3ஆம் பாவத்திற்கு சப்போர்ட் செய்யக்கூடிய கருவிகளாக இந்த கருவிகளாக நாம் இங்கே அணுகலாம். பொதுவாக இந்த இடங்கள் நிலையாகவே இருக்கும். இதில் வரக்கூடிய நபர்கள் மற்றும் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு நகர்ந்து செல்வார்கள். எனவே இந்த 3ஆம் பாவம் நகர்ந்து ஒரு இடத்திலிருந்து மற்றொரு செல்லுதல் என்பதை காரகமாக கொண்டுள்ளது. எனவே நமது வாழ்க்கையில், அன்றாட வாழ்க்கையில் எந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் முக்கியமாக அந்தந்த பாவாதிபதிகள், அந்த பாவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இந்த கோள்கள் அங்கே இருந்து அந்த பாவத்தை இயக்குகின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது புரிந்துவிட்டால் உங்களுக்கு நிறைய இந்த கோச்சார பயிற்சிகள், கோச்சார குரு பயிற்சி, கோச்சார சனி பயிற்சி, கோச்சார ராகு பயிற்சி, கோச்சார கேது பயிற்சி எல்லாம் நம்பிக்கொண்டிருக்காமல் நல்ல செயல்களில் ஈடுபடுங்கள், காலத்திற்காக காத்திருங்கள். அதுவே உங்களுக்கு சிறந்த பரிகாரம் என்று சொல்லி, மற்றபடி ஆலயங்கள் செல்வது, ஆலயம் வழிபடுவதெல்லாம் சிறப்பான ஒரு அமைப்பு. அது ஒரு கொடுப்பனை, இறைவனை நம்புதல், நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்கிறது என்று நம்புதல், அதற்கெல்லாம் ஆலயம் செல்ல வேண்டியதுதான். சோதிட பரிகாரத்திற்காக ஆலயம் செல்வது என்பது ஒரு அனாவசியமாக அடியேன் இங்கே பதிவு செய்கிறேன். பொதுவாக பரிகாரம் என்ற பெயரில் இன்று வியாபாரங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆங்காங்கு ஒரு விஷயம் நடக்க வேண்டுமென்றால் இதை செய்தால் சரியாகிவிடும் என்று சொல்கிறார்கள். அதெல்லாம் நான் இங்கே எடுத்துக்கொள்ளவில்லை. எங்கள் அனுபவத்தில் எங்கள் பேராசிரியர்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது என்னவென்றால், மந்திரத்தால் மாங்காயை பறிக்கவே முடியாது, அதற்கென்று ஒரு அரிவாள் வேண்டும், அதற்கென்று ஒரு கம்பம் வேண்டும், இரண்டையும் கட்ட வேண்டும். கட்டின பிறகு குறிப்பிட்ட தூரத்தில் நின்று அந்த மாங்காயை பறிக்க வேண்டுமே தவிர அது தலையில் விழாமலும் பார்த்து கொள்ள வேண்டும். இப்போது நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் பரிகாரம் என்றே மக்கள் கேட்பதால் தயவுசெய்து நீங்கள் இந்த சிக்கலை மாட்டி துன்புறாதீர்கள். உங்கள் வாழ்க்கை மிக அற்புதமானது, அதை அற்புதமாக வாழுங்கள் என்று இந்த நேரத்தில் உங்களை கேட்டுக்கொண்டு, பொதுவாக நீங்கள் உங்கள் செயல்களுக்கெல்லாம் நீங்களே தான் காரகம். அதனால்தான் நமது ஆன்றோர்கள் தீதும் நன்றும் பிறதர வாரா என்று முன்மொழிந்தார்கள். அதற்கு என்ன அர்த்தம் என்றால், ஒரு தீமை ஏற்படுது என்றால் அதுக்கு காரணம் நீங்கள் தான், ஒரு நன்மை ஏற்படுது என்றால் அதுக்கு காரணம் நீங்கள் தான். அதற்கு பிற ஒருவர் கண்டிப்பாக வரவே மாட்டார். இன்று நடைபெறக்கூடிய கையூட்டு, களவு, பொய், கொலை, கற்பழிப்பு இது அனைத்துமே 8ஆம் பாவத்தினால் வரக்கூடிய அமைப்பு. திடீரென்று ஏற்படக்கூடிய சம்பவங்கள், மனித மனத்தின் உச்சக்கட்ட பொறாமையின் குணங்களே இவைகளை ஒரு மனிதன் நீக்க வேண்டுமென்றால் பயணத்தை மேற்கொள்ளுங்கள். சற்று சிறிய பயணமாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு 50 கிலோமீட்டர் அளவில் பயணத்தை மேற்கொண்டு மனமகிழ்ச்சியோடு வாழுங்கள். அனாவசியமாக பயணம் செய்ய வேண்டாம். ஏதாவது காரண காரியத்தோடும் உங்களுக்கு மனமகிழ்ச்சி அதில் ஏற்படும் விதமாகவும் நீங்கள் பயணத்தை ஏற்படுத்தி கொண்டால் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக அமையும் என்று கேட்டுக்கொண்டு, உங்களிடமிருந்து இந்த 4½ நிமிடத்து வீடியோவை சமர்ப்பிப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இனிவரும் காலங்களில் உங்கள் சந்தேகங்களுக்கு உரிய வீடியோக்கள் வெளியிடப்படும். ஓய்வு நாளில் இதனை கேட்டு பயன்பெறலாம். சரியாக 4:30 செகண்டில் இந்த வீடியோ நிறைவு பெறும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மற்ற நண்பர்களுக்கு பகிருங்கள். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. பயணம் சிறக்க. ஓங்குக, ஓங்குக, ஓங்குக.